ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்திய பங்குச்சந்தை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 4 நாளா இறங்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஒரே நாள்ல சென்செக்ஸ் 1000 புள்ளிகள் வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. இந்த அளவு மார்க்கெட் இறங்கியதற்கு முக்கியமா ஒரு 8 காரணங்கள் சொல்றாங்க. அந்த 8 காரணங்கள் என்னென்ன? இந்த நேரத்துல இன்வெஸ்டர் என்ன செய்யலாம்? நான் இந்த சரிவை பயன்படுத்தி ஒரு 5 ஸ்டாக்கை அக்குமுலேட் பண்ணேன். அந்த 5 ஸ்டாக்கு என்னென்ன அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய பங்குச்சந்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நாளில் ரத்த பூமியாக மாறிடுச்சு. இதனால இன்வெஸ்டர் இடையே பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் அதிர்ச்சி உள்ளாயிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி 50 காலையில் ஓப்பன் ஆக போது 23,195.40 புள்ளிகளில் ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட் க்ளோஸ் ஆக போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 345 புள்ளிகள் வரைக்கும் டவுனு, அதாவது 1.47% வரைக்கும் டவுன் ஆகி 23,085.95 புள்ளிகளில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி 50யோட லோ பார்த்தீங்கன்னா 21,137 புள்ளி வரைக்கும் லோ போயிருக்கு. ஆனால் அந்த அளவு இறங்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவு இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சில நேரம் ஏறவும் வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மார்க்கெட் எப்படி போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சென்செக்ஸும் இன்னைக்கு ஒரே நாளில் 1048 புள்ளிகள் வரைக்கும் டவுனு. மார்க்கெட் முடிவடையும் போது 76,330 புள்ளிகளில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி பேங்க்கும் பார்த்தீங்கன்னா 1.42% வரைக்கும் டவுனு, 48,041 புள்ளிகளில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா நிஃப்டி மிட் கேப் 100 பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் இன்னைக்கு -4.02% வரைக்கும் டவுனு. நிஃப்டி மிட் கேப் 100ஓட 52 வீக் ஹை 60,000 புள்ளிகள் வரைக்கும் ஹை போயிருக்கு. கிட்டத்தட்ட 8,000 புள்ளிகள் வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. அதனால நிஃப்டி மிட் கேப்ல இருக்கக்கூடிய ஸ்டாக் வச்சிருக்கவங்களாம் பலத்தை அடி வாங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய நேரம். அதனால இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டாக்லையும் பல்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு ஜனவரி 13ஆம் தேதி காலையில ஒரே நாள்ல 4 லட்சம் கோடியை இன்வெஸ்டர் லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அளவு மார்க்கெட் இறங்கியதற்கு என்ன காரணம்னா முக்கியமா ஒரு 8 காரணங்கள் சொல்றாங்க. அதுல முக்கியமா முதல் காரணம் என்னன்னா, அமெரிக்கா நாட்டினுடைய வேலைவாய்ப்பு வளர்ச்சி விகிதம் அதிகரித்திருக்கு. அமெரிக்காவோட வேலைவாய்ப்பு வளர்ச்சி விகிதம் டிசம்பர் மாதத்தில் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் தாண்டி 2.56 லட்சம் வரைக்கும் வேலைவாய்ப்பு சதவீதம் அதிகரித்திருக்கு. ஆனால் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா 1.6 லட்சம் தான் இருந்துச்சு. ஆனால் டிசம்பர் மாதத்தில் 2.56 லட்சம் வரைக்கும் வேலைவாய்ப்பு உருவாகிருக்கு. அடுத்ததா பாண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நாட்டிலோட ரிசர்வ் வங்கியோட வருவாய் பார்த்தீங்கன்னா 4.73% வரைக்கும் உயர்ந்திருக்கு. இதனால டாலரோட மதிப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு அனலிஸ்ட் எதிர்பார்க்குறாங்க. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய பங்கு சந்தையில தொடர்ந்து அவங்களுடைய ஷேர்ஸை வித்துட்டே வராங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா ஜனவரி 2ஆம் தேதி 1,506 கோடிக்கு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா இந்திய பங்கு சந்தையில எஃப்ஐ அவங்களோட ஷேர்ஸை வித்துட்டே தான் வராங்க. 10 ஜனவரி 2025 படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22,000 கோடிக்கு ஷேர்ஸை எஃப்ஐ வித்துருக்காங்க. ஆனால் டிஏஐ அதுக்கு ஈக்குவலா 24,000 கோடிக்கு மேல ஷேர்ஸை வாங்கிட்டே வராங்க. இருந்தாலுமே நம்ம இந்திய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தே வர்றதுனால நம்ம இந்திய பங்கு சந்தையில ஷேர்ஸ் எல்லாம் டவுன் ஆகிட்டே வருது. இது இல்லாமல் கச்சா எண்ணெய் பார்த்தீங்கன்னா கடந்த 3 மாசத்துல இல்லாத அளவுக்கு கச்சா எண்ணெயோட விலை அதிகரித்தே வருது. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, ரஷ்யா மீது அமெரிக்கா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பொருளாதார தடைகளை விதிச்சுட்டே வராங்க. அது இல்லாமல் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யக்கூடிய நாடு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவும் சீனாவும் தான். அதனால இந்த 2 நாடுகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கல்ல இருந்துட்டு வராங்க. யுஎஸ் வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட் கச்சா எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு பீப்பாய்க்கு 1.83% வரைக்கும் உயர்ந்திருக்கு. இப்போ இருக்க விலை பார்த்தீங்கன்னா யுஎஸ் டாலர் படி 77.97 ஆக இருக்கு. இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா அக்டோபர் 8 விட அதிகமாக உயர்ந்திருக்கு. இது இல்லாமல் முக்கிய காரணம் என்னன்னா, இந்திய ரூபாயோட மதிப்பு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சரிஞ்சிட்டே வருது.
அதாவது டாலர் குறியீட்டில் சுமார் 109.9 இருந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப வர்த்தகத்தில் அமெரிக்க டாலருக்கு எதிரான ரூபாயோட மதிப்பு 23 பைசா சரிந்திருக்கு. அதாவது 86.27 குறைந்திருக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரூபாயோட மதிப்பு நம்ம நாட்டில் இறங்கிட்டே வருது. இந்த காரணத்தினாலையும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் இந்திய ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிட்டே வரதுனால இந்திய பங்குச்சந்தையில் அவங்களோட ஷேர்ஸை வித்துட்டே வராங்க. இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. இது இல்லாமல் நம்ம இந்திய நாட்டோட பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மந்த நிலையில் போயிட்டுருக்கு. 2025 நம்ம இந்திய நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.4% வரைக்கும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு போயிட்டுருக்கு. அடுத்ததா இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் டேட்டா பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்தில் 5.3% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. இதனால ரிசர்வ் வங்கியோட வட்டி விகிதம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 8 முக்கியமான காரணங்கள் தான் நம்ம இந்திய பங்குச்சந்தை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சரிஞ்சிட்டே வருது. அதனால இந்த நேரத்தில் நம்மள மாதிரி இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த சரிவை பார்த்து பயப்படக்கூடாது. இதுதான் நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த நேரத்தில் விலை குறைந்த பங்குகளை நம்ம வாங்கி போடணும். அப்படி வாங்கி போட்டிங்கன்னா நமக்கு எதிர்காலத்தில் நல்ல ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் நல்ல பங்குகளை நல்ல பிஇ வேல்யூவேஷன் குறைஞ்சிருக்க ஸ்டாக்காக பார்த்து நம்ம வாங்கி போடணும். அதுதான் நமக்கு ஒரு நல்ல கெயினை கொடுக்கும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் ஒரு 5 ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாங்கினேன். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எல்டிபிசி லிமிடெட். இந்த ஸ்டாக்கு இன்னைக்கு ஒரே நாளில் 3% மேலே டவுன் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. அது இல்லாமல் நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு, லார்ஜ் கேப் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்னால் நல்லாவே இருக்குது. அதனால பிஇ வேல்யூவேஷன், ப்ரைஸ் டு சேல்ஸு, டெப்ட் ஈக்விட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல அட்ராக்டிவான ப்ரைஸில் இருக்குது. அதனால இந்த ஸ்டாக்கை நான் கன்சிடர் பண்ணேன். அது இல்லாமல் இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா என்னோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. உங்களோட போர்ட்ஃபோலியோவில் எந்த ஸ்டாக்கு ரொம்ப இறங்கியிருக்கோ அந்த ஸ்டாக்கை நான் இந்த நேரத்தில் நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம். அதாவது எந்த ஸ்டாக்கு ஒரு 10-20% மேலே டவுன் ஆயிருக்கோ அந்த ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் இந்த நேரத்தில் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்பு. இந்த நேரத்தில் நீங்கள் ஸ்டாக்கை வாங்கி போட்டால் தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். அதனால இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த ஸ்டாக்கு டாடா ஸ்டீல். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏறவே இல்லை. டாடா நிறுவன பங்கு. அதனால இந்த ஸ்டாக்கெல்லாம் நம்ம தைரியமாக வாங்கலாம். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நாளில் 3.63% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. அடுத்தது ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கு இன்னைக்கு ஒரே நாளில் 5.16% வரைக்கும் டவுனு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போ மார்க்கெட் சரிகிறதுனால இந்த ஸ்டாக்கும் நல்ல டவுன் ஆயிருக்கு. அது இல்லாமல் இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் வேல்யூவேஷன்லாம் நல்லா இருக்கு. அதனால இந்த ஸ்டாக்கை நான் இன்னைக்கு அக்குமுலேட் பண்ணேன். அடுத்த ஸ்டாக்கு கனரா பேங்க் லிமிடெட். இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கும் இன்னைக்கு 4.57% வரைக்கும் டவுனு. இந்த ஸ்டாக்கும் என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ்லேருந்து ஒரு 10% மேலே டவுன் ஆகிருந்துச்சு. இந்த ஸ்டாக்லாம் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் தாராளமாக இந்த நேரத்தில் வாங்கி போடலாம். இதுதான் நமக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. எப்பயுமே மார்க்கெட் இறங்கும் போது நம்ம பயப்படக்கூடாது. மற்றவங்க எல்லாரும் பயப்பட போது தான் நம்ம ஷேர்ஸை வாங்கி போடணும். அதுதான் நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் ஃப்யூச்சரில். அடுத்ததா ரெயில் விகாஸ் நிகம் லிமிடெட். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ்லேருந்து ஒரு 20% மேலே டவுன் ஆயிருந்துச்சு. அதனால தான் நான் இந்த ஸ்டாக்கை இன்னைக்கு ஆவரேஜ் பண்ணேன். நீங்கள் உங்ககிட்ட இந்த ஸ்டாக் இல்லைன்னா இப்போவே இந்த ஸ்டாக்கை வாங்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது. இல்லை கொஞ்சம் இறங்குச்சுன்னா இல்லை ஒரு 10-20% இறங்குச்சுன்னா வாங்கலாம். அதனால உங்ககிட்ட இல்லைன்னா இப்போதைக்கு வாங்காதீங்க. இல்லை ஆவரேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆவரேஜ் பண்ணலாம். எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. நீங்கள் ஏதாவது ஷேர்ஸ் வாங்கணும்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரையும் இல்லை ஓனாவோ அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.